மார்கழி 16வது நாளுக்குரிய கோலம் இது. அது மட்டும் இல்லை, 31வது நாள் இந்த இயர் முடியுது. அதோட கோலமும் இது தான். இந்த வருஷத்துக்கு 31வது நாள் மார்கழியுடைய கோலம் இது. இன்றைக்கி மார்கழி 16வது நாள். இன்றைக்கி துவாதசி கூட. இன்றைக்கி பாசுரம் 16வது பாசுரம் என்னென்னா, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அப்படி வர பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 5வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் நாங்கள் தோழிகளெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் சேர்ந்து வந்துட்டுருக்கோம். துவாரபாலகர் எப்படி காவல் காப்பாங்களோ கோவிலில், அந்த மாதிரி காவல் காக்கிற காவலாளிகளை கெஞ்சரா உள்ள நந்தகோபன் இருக்காரு. அவங்கள நாங்கள் சேவிக்கணும், பார்க்கணும். அழகாக குளிச்சுட்டு நல்ல புதாடையெல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக அலங்கார மணிகள்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம். அவங்கள நாங்கள் சேவிக்கணும், என் தோழிகளோடு வந்திருக்கேன் அப்படின்னு சின்ன சிறுமியாக வந்து நந்தகோபனை பார்க்கணும். நேற்று என் கனவுல வந்தால் சொன்னார், பார்க்குறதுக்கு வான்னு சொல்லியிருக்கா, நாங்கள் வரணும் அப்படின்ட்டு அழகான அந்த ஆண்டாள் நாச்சியார் சின்ன குழந்தையில தோழிகளை கூட்டிகிட்டு வந்து கேட்குற ஒரு பாசுரம். இது ரொம்ப முக்கியமான பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம் கூட. இன்றைக்கி வந்து துவாதசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் பிரசாதம் நைவேத்தியம் எல்லாமே சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது. இன்றைக்கி வந்து நாச்சியாருக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து பருப்பு பாயாசம், இது வந்து பிரசாத நைவேத்தியம் ஆயிடுச்சு. இன்றைக்கி துவாதசி எங்களுக்கு வந்து பாரணைன்னு சமைப்போம். அது வந்து நெல்லிக்காய் பச்சடி, அப்புறம் கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் முக்கியமாக வந்து நாங்கள் கூட்டு பண்ணுவோம். இதெல்லாம் இன்றைக்கி துவாதசி பாரணை சமையல். இதுவும் இன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு. எல்லாமே கிளிப்பு போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி துவாதசி பிரசாதம் வந்து பருப்பு பாயசம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல்.